மேச ராசிக்காரங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க, செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க, அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரங்க, ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேச ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னா, நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மேசராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் கட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மேசராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மேசராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி மேசராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விரய சனியோட தாக்கம் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. மார்ச் மாதத்தோட இந்த மார்ச் மாதம் சனி பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியானது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஏழரை சனியோட தாக்கம் அப்படின்றது மேசராசிக்காரர்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களும் துன்பங்களுமே உங்க வாழ்க்கையில கடந்த ஒரு 4-5 மாதங்களாகவே உங்க வாழ்க்கையில பெரும்பாலும் கஷ்டங்கள் மட்டுமே இருந்துட்டு இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். முதலாவதாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. சுக்கிர பயிற்சிக்கும் எங்களுக்கும் என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பீங்க. சுக்கிர பயிற்சியோட பலங்கள் பாத்தீங்கன்னா பொது பலனாகவே பார்க்கப்படுது. ஏன்னா சுக்கிர பயிற்சி ராசி அதிபதியாக கொண்டது பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களும் துலா ராசிக்காரர்களும் தான். இருந்தாலுமே கூட அந்த 2 ராசியை விட மற்ற ராசிக்காரர்களுக்கும் கூடுதல் பலன்கள் அப்படின்றது விரைவில் கிடைக்க போகுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது மேசராசிக்காரர்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சனி பயிற்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா மார்ச் மாத இறுதியில சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போனாரு. இன்னும் மீனராசியில் தான் இருக்காரு, இன்னும் திரும்பி கும்பராசிக்கு வரல. இனி வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் மேசராசிக்காரர்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக செயல்பட போகிறார். அதாவது பாத்தீங்கன்னா ஏழரை சனி மூலமாக கெடுதல் மட்டுமே பண்ணி கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 மாதங்களுக்கு நீங்க வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு
அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும், வாழ்க்கை மாற்றமும் விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்தில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கெல்லாம் போறீங்க. ஏன்னா, இந்த செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக குரு பெயர்ச்சியோட பலன்கள் முழுமையா கிடைக்கப் போகுது. ஏன்னா, குரு பெயர்ச்சியோட பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் முழுமையாக கிடைக்காமல் இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர்ல கிடைக்கிறனால பொருளாதாரத்தில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விரைவில் முன்னேற போறீங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 7 சனி மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலைய குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க படிச்ச படிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 டிகிரி முடிச்சிருப்பீங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க, எம்பிஏ முடிச்சிருப்பீங்க. இப்படி எல்லாமே நல்லா முடிச்சிருந்தாலுமே கூட, ஆனா நீங்க படிச்ச படிப்புக்கு நீங்க இப்ப செய்யக்கூடிய வேலைக்குமே சம்மந்தமே இருக்காது. வேற வழி இல்ல அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாப்போ அல்லது பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா தான் அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் சாமி. வாய்தா மேல வாய்தா போய்க்கிட்டே இருக்கு. வக்கீலுக்கு தான் நாங்க லட்சக்கணக்கில செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலுமே எங்களுக்கு இந்த தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வருமா, வராதா அப்படின்ற ஒரு டவுட்டாவே இருக்கு சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, எல்லார வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையும் தொல்லையுமே கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே இது நாள் வரைக்குமே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து ஒரு நல்ல கௌரவமா இருப்பாங்க. ஆனா நீங்க எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஈஸியாக திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏண்டா மேசராசியில பிறந்தோம், நம்மளுக்கு இன்னும் கல்யாணமே ஆக மாட்டேங்குது. வயசும் பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே இன்னும் மேசராசி ஆண்கள் திருமண நிலை அடையாமல் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அப்படி அடிச்சு பிடிச்சு நிச்சயாத வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ, இல்ல ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல நம்ம சொந்த பந்தம் நம்ம கேரக்டர் தப்பா வெளியே போய் பேசிடுவாங்களோ அப்படின்ட்டு நிறைய நபர்கள் 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படிதான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த வருட கிரக மாற்றங்கள் மூலமாக இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரியே அனைத்து விதமான உடல் சார்ந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய நாட்களில் நிவர்த்தியாக போகுது. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில்
உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல் அதிகமான தோல்வியை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க மேசராசிக்காரங்க மட்டும்தான். ஏன்னா அந்த டைம்ல விரயச்சினியோட தாக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருந்தது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. மேச ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு நிறைய சிக்கலும் பிரச்சனையும் வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது. தவறான ஒரு நபர் என்று தெரிய வரும் பட்சத்தில் அந்த ஒரு நபர் யாராக இருந்தாலும் சரி, அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவரை விட்டு உடனடியாக விலகிக் கொள்வது வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.